நடுவர் அவர்களே, இந்த நல்ல நாளில் ஒரு பட்டிமன்றம் நடத்த நடுவிலே ஒரு இருக்கை அமைத்து அதில் நடுவராக ஒருவர் அமர வைக்கப்பட வேண்டும். எதிரணியில் 3 பேச்சாளர்கள், இந்த அணியில் 3 பேச்சாளர்கள் என்று அமர வைக்கப்பட வேண்டும். ஒரு அரங்கத்தில் நேராக அடுக்கப்பட்ட இருக்கைகளில் ரசிகர்கள் இருக்க வேண்டும், ஒளிப்பதிவு கருவிகள் இருக்க வேண்டும், அதை இயக்குவதற்கு அதற்கான இயக்குநர்கள் இருக்க வேண்டும். சராசரியாக 1 மணி நேரம் நடைபெறுகின்ற பட்டிமன்றம் நடப்பதற்கே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற விதிகள் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இனிக்க வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கைக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற விதிகள் இருக்கத்தானே வேண்டும் அப்படிங்கிறதுதான் எங்களுடைய கருத்து. அதுவும் சகோதரி நர்மதா கேட்ட கேள்விலாம் அப்படி நறுக்கு தெரிச்ச மாதிரியான கேள்வி. நாங்கள் லெகின்ஸ் போடுவோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? போடுங்க தங்கச்சி, நீங்க சத்தியமா போடுங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெட் கலர்ல போடுங்க, கிரீன் கலர்ல போடுங்க, எல்லா கலர்லையும் போடுங்க, ஸ்கின் கலர்ல போடாதீங்க சார். சத்தியமா கேட்கிறேன், இந்த எப்படியும் வாழலாம் அப்படின்னு இஷ்டத்துக்கு இருக்காங்க இல்லையா நடுவர் அவர்களே, எப்படியும் வாழலாம் இஷ்டத்துக்கு இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து தான் இவனுங்க மேல இஷ்டத்துக்கு நாம என்ன சட்டத்தை வேணா போடலாம், அதை இவனுங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு அவர்களுடைய அதிகாரத்தை நம்மேல் செலுத்துகிறார்கள். ஆனா சொல்லிக்கிறோம், என்ன சட்டத்தை வேணா எங்க மேல உங்க இஷ்டத்துக்கு திணிக்க, இது வடநாடு கிடையாது, சுயமரியாதை கொண்ட தமிழ்நாடு. எப்படியும் வாழலாம்னு எங்க மேல அதிகாரத்தை நீங்க சேர்க்கலாம். ஆனா இந்தியனாய் நாங்கள் ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தியனோ இப்படித்தான் வாழ்வோம் என்கின்ற கொள்கையோடு ஒற்றுமையாய் வாழ்பவர்கள் தமிழர்கள், அவங்கள போயிட்டு எப்படி வேணாலும் வாழலான்னு கெடுத்து குட்டிச்சோறாக்கிறதுக்கு 2 பேர் பேசிட்டீங்களே. ஒரு சாலையில நாம போறோம் அப்படின்னு சொன்னா இப்படித்தான் போகணும்னு சில ரூல்ஸ் இருக்கு. 1 கோடு இருந்தா ஓவர்டேக் பண்ணலாம், 2 கோடு இருந்தா ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ஜீப்ரா கிராசிங்னா நடந்து கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்லாம் ரூல்ஸ் இருக்கு. நாங்க எப்படி வேணா போவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க ரோட்ல போனீங்கன்னா நீங்க பரலோகம் போவீங்க. நீங்க போறது மட்டும் இல்லாம எதிரில் வர்றவனையும் சேர்த்து பரலோகத்துக்கு கூட்டு போவீங்க. ஆனா இப்படித்தான் போகணும்னு நினைச்சு எவன் அந்த சாலையில போறானோ அவன் தான் ஒழுங்கா வீடு போய் சேருவான். சாலையில் மட்டுமல்ல நடுவர்களே, வாழ்க்கையிலும் அப்படித்தான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்களோ அவங்க தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க. சார் வீட்டில் கூட பாருங்க சார், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு கலைச்சு போட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்க அம்மா வந்து பார்த்துட்டு என்ன சார் சொல்லுவாங்க? கலைஞ்சு கிடந்தா குப்பைன்னு சொல்லுவாங்க சார். அடுக்கி வச்சாதான் சார் வாழ்க்கை அழகு. கண்ணதாசன் என்கின்ற அந்த மாபெரும் கவிஞன் தான் சொன்னான், எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான வாழ்க்கை. இதை சொல்வதற்கு எனக்கு முழு தகுதி இருக்கின்றது. ஏனென்றால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நினைத்து வீணாய் போன கூட்டத்தில் நானும் ஒருவன் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார். எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை விட்டதோட நிலைமை தான் சார் இன்னைக்கு வாத்தியாரை கத்தியால குத்துறான், முடியல ஹேர் கலரிங் பண்ணிட்டு வரான், பேண்ட்டை ஒழுங்கா போடாம முட்டியோட நிறுத்துறான். இத்தனையும் போட்டதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா நடுவர் அவர்களே? இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்களை வழி நடத்துவதற்கு ஆசிரியரின் கையிலே பிரம்பு இருந்தது. அந்த குச்சியை என்னைக்கு ஆசிரியர் கையிலிருந்து பிடுங்கிட்டு மாணவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் தான் சார் தமிழ்நாட்டில் குற்றவாளிகள் அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க. சார் இன்னைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியில் வந்து உட்கார்ந்துருக்கோம், அவ்வளவு அற்புதமான விஷயம். ஏன்னா ஒரு மனிதன் தன் சக மனிதனை பார்த்து நீ எனக்கு கடவுள் என்று ஒருவனை புகழ்கின்றான் என்று சொன்னால் அந்த தகுதி வாய்ந்த ஒரே துறை மருத்துவர்கள் இருக்கின்ற துறை மட்டும்தான். சார் கத்தி எடுத்து நாம எப்படி வேணாலும் இஷ்டத்துக்கு கீறிடலாம் சார், எவனை வேணா கீறிடலாம் சார். ஆனால் இப்படித்தான் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று படித்துவிட்டு வந்திருக்கின்ற மருத்துவர்களால் தான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமே தவிர எப்படி வேண்டுமானாலும் கத்தியை எடுக்கலாம் என்று நினைப்பவர்களால் இந்த சமூகத்திற்கு எந்த பயனும் கிடையாது சார். எத்தனையோ சாமியார் எப்படியோ வாழலாம் அப்படின்னு நினைச்சு இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே இருந்த பொழுது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நெறிமுறையோடு வாழ்ந்தவர் தான் விவேகானந்தர் என்று உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை நிலைநிறுத்தினார் நடுவர் அவர்களே. நீங்கள் அழகாய் இருப்பதை குறித்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. யார் உங்களை அழகாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் அதில் எங்களுக்கு கவலையும் இல்லை. உன் சகோதரி ஆபாசமாய் இருக்கிறாள் என்று எவனாவது ஒருவன் உங்களை சொல்லிவிடக் கூடாது என்பதால் தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். செவிசாய்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.